ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜெப வீட்டின் சார்பாக உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த தியான பகுதியை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருக்கு முன்பாக தேவ பிள்ளைகளே முழங்கால் படியிடுங்க. கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராயிருக்கிறார். உங்கள் சிறப்பான காரியங்களை செய்து முடிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். நீங்கள் இழந்து போன ஒவ்வொன்றையும் நன்மையான காரியத்தையும் அவர் உங்களுக்கு திரும்ப தந்தருள்வார். அவருடைய கோலும் தடியும் உங்களை தேற்றும். நாட்கள் பொல்லாதவைகள், உபத்திரவங்கள் நிறைந்ததாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அவர் அன்பிலே காணப்பட வேண்டும். துன்மார்க்கரோடு நீங்கள் வாரிக்கொள்ளாதபடி அவருடைய அன்புக்கு நேராய் திரும்புங்கள். மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும். தேவனுடைய அன்புக்கு நேராய் திரும்பப்பட வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது தேவன் உங்களுக்கு பலத்தை தருவார். நீங்கள் ஜெயம் பெறும்போது அது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் ஜெயம் பெற வைப்பீங்க. நீங்கள் அப்படியாப்பட்ட அபிஷேகம் உங்கள் மேல் வரும். எதற்கு இந்த காரியம் நம்மேல் வந்து விழுகிறது என்றால், அவர் நம்மளோட நம்பிக்கையாக இருக்கிறார். அவர் மேல் நம்பிக்கை விசுவாசத்தை வைத்து அவருக்காக நாம் காத்திருக்கும் போது அநேக காரியங்கள் அவர் செய்வார். எரேமியா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, இஸ்ரவேலின் நம்பிக்கையே, ஆபத்து காலத்தில் அதன் இரட்சகரே. என்ன இக்கட்டான காலமாக இருந்தாலும் நம்மளை ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆபத்து காலத்தில் நமக்கு அவர் நம்பிக்கையாக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் இந்த காரியத்தை கடைபிடித்து கொண்டு வந்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் நிமித்தமாக அநேக ஜனங்களை ரட்சிப்படைய செய்வார். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் செபிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளிலே தகப்பனே ஸ்தோத்திரையா. அப்பா, எல்லா இக்கட்டுகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்கள் ரட்சிப்பும் எங்கள் நம்பிக்கையுமான எங்கள் இயேசுவையே நாங்கள் பற்றி கொண்டு ஓடும்படியான ஒரு தியானத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரையா. நொறுங்குண்ட இருதயங்களெல்லாம் இந்த நாளில் ஆற்றி தேற்றுங்க. பயமுண்ட இருதயங்களெல்லாம் பயத்தை அகற்றி போடுங்க. சூழ்நிலைகளை கண்டு தடுமாறுகிற இருதயங்களெல்லாம் தடுமாற்றத்தை விலக்கி போடுங்கப்பா. ஆபத்து காலத்திலே நம்பிக்கையாக இருக்கிற எங்கள் இரட்சகராகிய இயேசுவையே நோக்கி பார்க்கிற இருதயத்தை நீர் தாங்கப்பா. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் கீழே வருகிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்காக செபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருகவே பெருக செய்வார்.